மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு ஏன் முதலமைச்சராக இருந்தபோது இவர் செல்லவில்லை என்பதுதான் 100 நாட்கள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு எங்களை பற்றி பேசுவதற்கு. ஆகவே அதையெல்லாம் நான் கருத்திலே சொன்னேன். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டிங்களா? அது கட்சியே இல்லை. போங்க. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை போயிட்டு நல்லதே நடக்கு வருதா இல்லை அதெல்லாம் பொறுத்துருந்து பாருங்க. இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு வரான்னு சொல்லியிருக்காங்க. அது போகப்போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் வந்து அங்கே இல்லாத பூரா இங்கே வருவாங்க. அது போகப்போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் வந்து அங்கே இல்லாத பூரா இங்கே வருவாங்க. அன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு ஏன் முதலமைச்சராக இருந்தபோது இவர் செல்லவில்லை என்பதுதான் 100 நாட்கள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு எங்களை பற்றி பேசுவதற்கு. ஆகவே அதையெல்லாம் நான் கருத்திலே சொன்னேன். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டிங்களா? அது கட்சியே இல்லை. போங்க. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை போயிட்டு நல்லதே நடக்கு வருதா இல்லை அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு வரான்னு சொல்லியிருக்காங்க. அது போகப்போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் வந்து அங்கே இல்லாத பூரா இங்கே வருவாங்க. அது போகப்போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் வந்து அங்கே இல்லாத பூரா இங்கே வருவாங்க. அன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டு. தாவேகா கூட்டணிக்கு சில கட்சிகள் வருவார்கள் என செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் ஓராண்டுக்கு முன்பே விக்கிரவாண்டியிலே மாநாடு போட்டு எங்களுடன் கூட்டணிக்கு விருப்பப்படுபவர்கள் வரலாம் என்ற ஒரு அழைப்பை வெளிப்படையாக அவர்கள் அழைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் கூட்டணிக்காக சேரவில்லை. இந்த நிலையில அக்கட்சியினுடைய முக்கிய முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது நிச்சயமாக கூட்டணிக்கு சில பேர் வருவார்கள், அதிமுக திமுக கூட்டணியில் இடம் கிடைக்காதவர்கள் சில பேர் இங்கு வருவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறுகிய காலத்தில் இந்த கூட்டணி என்பது அமையும், அதாவது தேர்தலுக்கு சில நாட்கள் இருக்கும் போது அந்த கூட்டணி அமையும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே தனியாகத்தான் 234 தொகுதிகளிலும் தனித்துத்தான் அவர்கள் போட்டியிடுவார்களா என்ற யூகங்கள் பொதுவெளியில இருக்கக்கூடிய நிலையில நிச்சயமாக கூட்டணிக்கு சில கட்சிகள் வரும் என்ற நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடன் பேசி வருவதாக நம்மால் கணிக்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் கூட்டணியை அமைக்காத கட்சிகளாக இருக்கக்கூடியவை பார்க்கும்போது புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் இருக்கிறது, தேமுதிக இருக்கின்றது, அதே போல ஓபிஎஸ் அணி அது இருக்கின்றது, அதே போல டாக்டர் ராமதாஸ் அணி இருக்கிறது. எனவே 4 பேர் இன்னும் கூட்டணியை வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களில் சில பேர் வேற எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழலும் இருக்கின்றது. எனவே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவார்களா என்பதை நாம் தேர்தல் நெருக்கத்தில் தான் பார்க்க முடியும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.